உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் தன்னோட ஆரம்ப கால வாழ்க்கையில் ஒருவேளை கஞ்சி குடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருன்னா அது உங்களால் நம்ப முடியுமா? அவரை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் குடிமகனின் இனிய வணக்கங்கள். ஜாக்கி ஜானோட ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜாக்கி ஜான் அவர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7, 1954 விக்டோரியா பீக் ஹாங்காங்கில் தான் அவர் பிறந்தார். அவரோட உண்மையான பேர் ஷான் கான் ஷாங். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹாங்காங்கில் பிறந்தவர் அப்படின்னு அந்த பேருக்கு அர்த்தம். இவரோட தந்தை பெயர் சார்லஸ், தாயார் பெயர் லீ லீ சான். இவங்க உள்நாட்டு அகதிகளாக தான் இருந்தாங்க அப்படின்றது உங்களால் நம்ப முடியுமா? ஜாக்கி ஜான் பிறக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பவுண்டு, கிலோ கணக்கில் பார்க்கும்போது 5 கிலோ 400 கிராம் எடை கொண்டிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா சும்மா பம்பளி மாஸ் குழந்தையாக இருந்திருப்பார் போல இருக்குது. இதனாலே அவங்க ஏரியாவில் அவருக்கு பவ் பவ் அப்படின்னு ஒரு செல்ல பேர் இருக்குங்க. பவ் பவ்னா என்ன அர்த்தம்னா பீரங்கி குண்டு, பீரங்கி குண்டுன்னு அர்த்தமா. ஏன்னா அந்த பீரங்கி குண்டு சைஸ் ஜாக்கி ஜான் இருந்திருக்காரு அப்படின்ட்டு அந்த ஏரியா மக்களால் செல்லமாக கூப்பிடப்பட்டிருக்கு. ஜாக்கி ஜான் அவருக்கு சூ சங் சான் அப்படின்ற ஒரு சகோதரரும் தாய் சான் அப்படின்ற ஒரு சகோதரியும் இருக்காங்க. அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் இருக்கிற பிரெஞ்சு தூதரகத்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஜாக்கி ஜான் அவரோட குழந்தை பருவத்தை பார்த்தீங்கன்னா விக்டோரியா பீக் மாவட்டத்தில் இருக்கிற தூதரக பகுதியிலே கழிச்சிருக்காரு. இவரோட முதலாம் ஆண்டு படிப்பை பார்த்தீங்கன்னா நா ஹவா ஹாங்காங்கில் இருக்கிற ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு மழலையர் பள்ளியில் தான் இவரோட முதலாம் ஆண்டு படிப்பு தொடங்கினது. அந்த முதலாம் ஆண்டு படிப்பிலேயே பார்த்தீங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. முதலாம் ஆண்டு படிப்பிலே தோல்வி அடைஞ்சிறதுனால அவரோட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளி படிப்பை நிறுத்திடுறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஜாக்கி ஜான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹோட்டலில் சர்வர் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. தன்னோட தாய் தந்தைக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம இருந்திருக்காரு. 1960 பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜானோட அப்பாவுக்கு அமெரிக்கா தூதரகத்தில் தலைமை சமையல்காரராக நியமிக்கிறாங்க. அதனால் அவரோட ஃபேமிலி எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற கேன்பரா அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜானை ஒரு ட்ராமா அகாடமியில் சேர்த்து விடுறாங்க. அந்த அகாடமி பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கிங் ஒப்பேரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாக்கி ஜான் அடுத்த 10 வருஷத்துக்கு தற்காப்பு கலையில் கடுமையான பயிற்சி செஞ்சுட்டு வராருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜான் 7 லிட்டில் ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராமா கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாக்கி ஜானோட முதல் திரை உலக பயணம் பார்த்தீங்கன்னா 1962 பிக் அண்ட் லிட்டில் வாங்டின் பார் அப்படின்ற திரைப்படம் மூலம் ஆரம்பிக்குது. ஜாக்கி ஜான் தன்னோட 17 வயதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி நடித்த பிஸ்ட் ஆஃப் பியூரி மற்றும் என்டர் த டிராகன் படத்துக்கு ஸ்டண்ட் மாஸ்டரை பணியாற்றியிருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா 1976 கேன்பெராவில் இருக்கிற தன்னோட பேரண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து வாழ்கிறாரு ஜாக்கி ஜான். அங்கு கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா டிக்சன் கல்லூரியில் படிக்கிறாரு. தன்னுடைய செலவுக்காக கட்டுமான பணியாளராக சேர்ந்துக்கிறாரு. அங்கு அவர் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் ஜாக்கி ஜானை லிட்டில் ஜாக் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டுருக்காங்க. அந்த செல்ல பேரையே சுருக்கி ஜாக் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க.
பிற்காலத்தில் வந்து அதை ஜாக்கி ஜானாக மாற்றிக்கிட்டாரு